முந்தித்த நாள் அரைச்சி வச்சுருந்த கருப்பு கவுனி அரிசி போட்ட இட்லி மாவு மார்னிங் பக்கியில் செம்ம சூப்பராக பொங்கி வந்துருச்சுங்க. அதை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ உடனே அதுக்குள்ளே உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்து ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்துட்டு இட்லி சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு. டின்னருக்கு இந்த இட்லிக்கு சைட் டிஷ் முட்டை குழம்பு தான் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி நான் இட்லி செய்யலை, குழம்பு வெரைட்டி தான் செய்வேன். அதுவும் அரைச்சி வைக்கிற குழம்பு மாதிரி தான் செய்வேன். அதுதான் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி சின்னவன் மகிக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் தி டைம் குழம்பு வெரைட்டி நான் சூஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் முட்டை குழம்பு செய்யலை, கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியில் 1 அல்லது 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு பாருங்கள். முட்டை குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கருப்பு கவுனி இட்லி சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. ரொம்ப பிசு பிசுன்னு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் 3:1 ரேஷியோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதாவது 3 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி போட்டிங்கன்னா 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் ரொம்ப பிசு பிசுன்னு இல்லாமல் இட்லி நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்திக்கோங்க.